ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி தியாக்ஸ். இன்றைக்கி நம்ம அம்மான் பச்சரிசி இந்த கீரை பறிச்சுட்டு வந்து ஒரு பருப்பு பொடி தான் செய்ய போகிறோம். ஏற்கனவே அது துவையல் போட்டிருக்கேன், நன்மைகள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அம்மான் பச்சரிசி இதுதான் பார்க்குறீங்களே, இது காசு போட்டால் கூட எங்கேயும் கிடைக்காது, மார்க்கெட்லேயும் கிடைக்காது. ஒரு அரிய வகை மூலிகைன்னே சொல்லலாம். கிராமங்களில் மட்டும்தான் கிடைக்கும். அதிர்ஷ்டம் செய்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னமோ கரெக்டு தான். இந்த கீரையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. பூ மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு அரிசி மாதிரி இருக்கும். இதனால தான் இதை அம்மான் பச்சரிசின்னு சொல்லுவாங்க. நம்ம மார்க்கெட்லேயும் கிடைக்காது அப்படின்னும் பொழுது எங்கன்னா கிடைக்கும் பொழுது இந்த விதைகளை நம்ம தொட்டியில் போட்டு வச்சிட்டோம்னா வீட்லேயே பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம இதை கிள்ளி எடுத்துக்கலாம். எந்த கீரை காய வச்சாலும் நம்ம வெயிலில் காய வைக்கக்கூடாது. அந்த வெயில் படுற மாதிரி ஒரு நிழலில் காய வைக்கணும். இதை காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் ஒரு 4 நாள் கழித்து காய வச்சு எடுத்திங்கன்னா முறுமுறுப்பாக ஆகிடும். இதுக்கப்புறம் தான் இந்த காம்பிலேருந்து நம்ம உருவி எடுக்கணும். ஏன்னா நம்ம முன்னாடியே உருவி காய வச்சோன்னா எல்லாம் பறந்தே போயிடும். அதனால் காய வச்ச பிறகு இந்த பூக்கள், விதைகள், இலைகள் எல்லாத்தையும் உருவி எடுத்துகிட்டு காம்பை எடுத்து போட்டுடலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இட்லி பொடி மாதிரி செய்கிறதால இதுக்கு காம்பு வேணாம். ஏன்னா அது இருந்ததுன்னா நடுவில் பெரிய பெரிய இழைகளாக இருக்கும். அதனால் இந்த காம்பை எடுத்துருங்க. இதற்கான ஒரு கூட்டு செய்கிறது எப்படி, அடுத்தது துவையல் செய்கிறது எப்படின்னு நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் நன்மைகளோட. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இதை நம்ம க்ளீன் பண்ணி இதை உருவி எடுக்கும் பொழுதே அம்மான் பச்சரிசியோட நன்மைகளை தொடர்ந்து பார்க்கலாம். கிராமங்களில் கழுத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு மரு மாதிரி வரும். அப்போ இந்த காம்பை கிள்ளும்போது ஒரு சின்ன பால் மாதிரி வரும் ஒயிட் கலரில். அதை எடுத்து அந்த மரு மேலே தொடர்ந்து வைக்கும்பொழுது மரு பார்த்திங்கன்னா உதிர்ந்து போயிடும். அதுக்கு தான் நிறைய பயன்படுத்துவாங்க. அடுத்தபடி இந்த பூக்கள், விதைகள் இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி பாலில் கொதிக்க வச்சு நல்ல பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் அவங்க சாப்பிடும்பொழுது நல்லா பார்த்திங்கன்னா பால் சுரக்கும். இப்போ பால் வரல அப்படின்றவங்க நிறைய பார்த்திங்கன்னா ஆங்கில மருந்துகள் எடுத்துக்கிறதோட இந்த விதைகள் கொண்ட பூக்களை பாலில் கொதிக்க வச்சு குடிக்கும்பொழுது நல்லா பால் சுரக்கும். இதுதான் கிராமங்களில் சொல்லக்கூடியது. ஆனால் இப்போ நகரங்களில் இந்த கீரை கிடைக்கிறது ரொம்பவே அரிதாயிடுது. அதனால் பயன்பாடும் பார்த்திங்கன்னா குறைஞ்சி போயிடுது. நீங்கள் உங்கள் கிராமங்களுக்கு போகிறீங்கன்னு போது இதை மாதிரி கிடச்சதுன்னா கொண்டு வந்து இதை மாதிரி நிழலில் காய வச்சுட்டு நான் செய்கிற மாதிரி இட்லி பொடி மாதிரி செய்து வச்சுக்கோங்க. விதைகள் இதை மாதிரி உதிர்ந்துடும். இதை உங்கள் வீட்டு தொட்டியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா வீட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா கடன்னு வளரும். ஸோ நம்ம இதை எங்கேயும் தேடியும் போக தேவையில்லை, வீட்லேயே கூட பறிச்சிக்கலாம். அதுக்காக தான் இந்த விதைகளை பார்த்திங்கன்னா நான் தனியாக எடுத்து வச்சுருவேன். போட்ட உடனே கடன்னு நல்லா புல் வளர்கிற மாதிரி வளர்ந்துடும். ஸோ ஒரு டைம் கிடச்சதுனாவே போதும். அதை வச்சு நம்ம இந்த அம்மான் பச்சரிசியை உற்பத்தி பண்ணிக்கலாம். அம்மான் பச்சரிசி, தூதுவளை ரெண்டையுமே நம்ம சிறுபருப்பு, வெங்காயம், தக்காளி போட்டு கடைஞ்சி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் தனித்தனியாக பார்த்திங்கன்னா இந்த விதைகளையும் இதையும் எடுத்து வச்சுருக்கேன். விதைகளை நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். எப்போனா தொட்டியில் போடுறதுக்கோ இல்லை வீட்டை சுற்றி நம்ம வீட்டுக்கு வெளியில் ஒரு காம்பவுண்ட் வால்கிட்ட செடி வச்சுருக்கிங்கன்னா அங்கே போட்டிங்கனாலும் அழகாக வரும். ஸோ விதைகளை மட்டும் கிடைக்கும் போது பயன்படுத்திக்கோங்க. இப்போ முறுமுறுப்பாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. காயும் போதே இதை மாதிரி பார்த்திங்கன்னா விதைகள் வெடித்து வரும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். உங்களுக்கு தெரியுதான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வறுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னே நல்லா வெயிலில் வச்சு எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம சூடில் இதை எடுக்கிறதுக்கும் இந்த மொறுமொறுப்பு இன்னும் நல்லாயிருக்கும். விதைகள் வெடிக்கிற சத்தம் பார்த்திங்கன்னா நல்லா கேட்குது. உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். இன்றைக்கி நான் கடலைப்பருப்பு 1/4 கிலோ, கருப்பு உளுந்து 1/4 கிலோ, ஒரு 10 காஞ்ச மிளகா, 50 கிராம் அளவுக்கு இந்த அம்மான் பச்சரிசி காய வச்சது. 50 கிராம் நீங்கள் பச்சையாக எடுக்கிறீங்கன்னா காய வச்சு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம் போல் தான் தேவைப்படும். ஸோ நீங்கள் ஒரு 1/2 கிலோ பருப்புக்கு 25 கிராம் இதுதான் உங்களுக்கு சரியான அளவு. இதற்கும் மேலும் நீங்கள் அதிகமாக போடக்கூடாது. ஏன்னா பார்த்திங்கன்னா சில பேருக்கு இதில் இருக்க இந்த கசப்பு தன்மை, வாமிட் வர சென்சேஷன் வரும். ஆனால் மருத்துவ பயன் வேணும்னும் பொழுது இதை மாதிரி கூட சேர்க்குற பொருள் நீங்கள் நிறைய சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ போல் நீங்கள் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறீங்கன்னா 1/4 கிலோ போல் கடலைப்பருப்பு, 1/2 கிலோவுக்கு 25 கிராம் அப்படின்றது போதுமான அளவு. இது பார்த்திங்கன்னா நமக்கு மருத்துவ பயன்களை முழுமையாக கொடுக்கும். பெண்கள் சில பேருக்கு பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலத்தில் வெள்ளைப்படுதல் ஏற்படும். அப்போ ஒரு 10 இலை, இந்த இலையை மட்டும் நல்லா மையாக அரைச்சிட்டு
மோரில் போட்டு குடிக்கும்போது நல்லா அந்த வெள்ளைப்படுதல் பார்த்திங்கன்னா நின்று போயிடும். இது கிராமப்புறங்களில் இன்றளவும் பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. ஸோ நமக்கு நல்ல உளுந்து செவந்து வந்துருச்சு. இதை எடுத்துட்டு நம்ம அடுத்தது கடலை பருப்பை வறுத்துக்கலாம். இன்றைக்கி நான் தோல் உளுந்து எடுத்திருக்கேன். இது நல்ல ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது. பெண்கள் அதுவும் தோல் உளுந்து எடுத்துக்கும்போது எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது. நடு முதுகில் ஒரு வலி ஏற்படுது பாருங்கள், அது குறையும். அதுக்காக தான் பருப்பு பொடி செய்யும் பொழுது தோல் உளுந்து எடுத்துக்கிறது. அடுத்து நம்ம கடலை பருப்பை எடுத்து வறுத்துக்கலாம். இது நான் ஏன் இப்போ பருப்பு பொடியாக அரைக்கிறேன்னா, எல்லா டைம்லையும் நமக்கு இந்த கீரை கிடைக்காது. இது மாதிரி அரைச்சி வச்சுட்டோன்னும்போது ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிறோன்னா இதனோட பயன்கள் அதிகமாக கிடைக்கும். வயிற்றுப்புண், வாய்ப்புண், சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாய் துர்நாற்றம் ஏற்படும். அதை தவிர்க்கணும்பொழுது இந்த பொடி நம்ம எடுத்துக்கும் பொழுது நல்லா மாறுதல் தெரியும். வயிற்று புண்ணு இருக்குன்னும் போது தான் வாயில் பார்த்திங்கன்னா ஸ்மெல் வரும். ஸோ அந்த வயிற்று புண்ணை ஆற்றுறதுக்கு சரியான மூலிகைனா அம்மான் பச்சரிசி தான். உள்ளுக்குள்ளே எப்படி புண்களை ஆற்றுதோ அதே மாதிரி தான் கொப்பளங்கள், வீக்கம் இதெல்லாம் வெளியில் இருக்குன்னா அதுக்கும் இதை அரைச்சி பார்த்திங்கன்னா பத்து போடுவாங்க. அதுக்கும் நல்ல ஒரு மருந்தாக செயல்படுது. சில மூலிகை வெளியில் காயத்தை ஆற்றும், ஆனால் சில மூலிகைகள் உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த புண்களை ஆற்றும். அந்த ஒரு தன்மை தான் இந்த அம்மான் பச்சரிசிக்கு இருக்குது. இன்றைக்கி நான் காய வச்சது பார்த்திங்கன்னா நசுக்கும் போதே நல்லா முறுமுறுப்பாக வந்துடுது. இதை நம்ம எல்லாம் வறுத்து முடித்து கடாய் நிறுத்திடுவோம். அந்த சூடு இருக்குது பாருங்கள், அதிலேயே தான் வறுக்கணுமே தவிர கேஸை ஆன் பண்ணிவிட்டு அந்த சூடில் வறுக்கக்கூடாது. இன்றைக்கி வச்ச இந்த இரும்பு சட்டியில் இருக்க இந்த சூடே போதும். இப்போ இந்த ஒரு 6 மிளகாயும் காய வச்சுருக்க அம்மான் பச்சரிசி இதை நம்ம போட்டு அந்த சூடுலேயே வறுத்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா கண்டினியூவாக சீட்டில் உட்காந்துட்டே செய்கிற வேலை தான். இது உஷ்ணத்தை அதிகப்படுத்தும். முக்கியமாக இப்போ டிரைவர்லாம் நிறைய லாரி ஓட்டுறவங்க, பஸ் ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, இவங்களுக்கு இன்னுமே உஷ்ணம் அதிகமாகும். இந்த கீரை தொடர்ந்து எடுத்துக்கிறாங்க. ஒரு கூட்டு மாதிரி, துவையல் மாதிரினா உஷ்ணத்தை கம்மியாக்கும். வெளிப்புறத்தில் இருக்குது அந்த சூடு உள்ளுக்குள்ளே போயிட்டு இன்னும் உள்ளுக்குள்ளே புண்ணை ஏற்படுத்தும். அதையும் ஆத்திரத்தன்மை நிறைய. கண்டிப்பாக டிரைவர்ஸ் இந்த கீரையை நிறைய எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. சீட்லேயே உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மூலிகை. உஷ்ணத்தன்மையை குறைக்குது அப்படின்னும் பொழுது அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த புண்ணு ஏற்படுறது தவிர்க்கப்படுது. அதுக்காக தான் இந்த மூலிகை அமர்ந்து வேலை செய்யக்கூடியவங்க வாரத்தில் 2 நாள் நல்ல ஒரு பச்சை கடைஞ்சி சாப்பிடுங்க. இல்லை கிடைக்கலன்னா இதை மாதிரி பொடி பண்ணி வச்சு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எப்படியோ ஒன்று வயிற்றுக்கு போயிட்டு அந்த புண்ணை சரியாக்கினா போதும். புண்ணுன்னு கிடையாது, அல்சர் மூலிகை அப்படின்னு இதை சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. அல்சரை போக்கக்கூடிய தன்மையும் பார்த்திங்கன்னா இந்த கீரையில் அதிகமாக இருக்குது. அதுக்காக தான் அல்சர் மூலிகைன்னு சொல்லக்கூடியது. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த தோல் உளுந்து வறுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக நைசில் பவுடர் மாதிரியும் அரைக்கக்கூடாது, ரவை பதத்துக்கும் அரைக்கக்கூடாது. இதுக்கு நடுவில் அரைக்கணும். கொஞ்சம் பவுட்ரு மாதிரி இருக்கணும், கொஞ்சம் குறன்னு இருக்கணும். இன்றைக்கி அரைக்கிறது இட்லி தோசை பொடிக்கு மட்டும் இல்லை. இப்போ நம்ம சாதம் சூடாக இருக்குன்னா இதை போட்டுட்டு நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு டேஸ்ட்டாக சாப்பிட்ணும், மருத்துவ குணமுடனும் பொழுது இதை மாதிரி பருப்பு பொடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் அரைச்சி வச்சுக்கிறோன்னா 1 மாதத்துக்கு இருக்கும். 1 மாதம் தொடர்ந்து இந்த மூலிகை எடுத்துக்கும் பொழுது வாய் ஸ்மெல்லு பறந்தே போயிடும். வயிற்றில் இருக்க அந்த புண்ணும் பார்த்திங்கன்னா ஆறி போயிடும். அதுக்கு தான் மெயினாக இந்த கீரையை சாப்பிட்றது. சித்த மருத்துவத்தில் ஆஸ்மா கீரை அப்படின்னு இதை ஏன் சொல்கிறாங்கன்னா, ஆஸ்மா அலர்ஜி அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த சுவாச குழாய் பார்த்திங்கன்னா சுருங்கியிருக்கும். அந்த நிலையில் இந்த கீரை அவங்க சேர்த்துக்கிறாங்கன்னும் போது சுவாச குழாய் பார்த்திங்கன்னா விரிவடையும். இதனால் அந்த ஆஸ்மா, வீசிங் இந்த பாதிப்பு இருக்கிற தீவிரம் பார்த்திங்கன்னா குறையும். இந்த மூலிகை நல்ல ஒரு வலி நிவாரணியாகவும் இருக்குது. நீரிழிவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் பொழுது அவங்களும் வாரத்தில் 2 நாள் இந்த கீரையை எடுத்துக்கலாம். இத்தனை நல்ல குணம் இருக்க இந்த அம்மான் பச்சரிசி அல்சருக்கான சிறந்த மருந்து. இதுதான் சித்த வைத்தியர்கள் சொல்லக்கூடியது. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2மே தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ரொம்பவும் குறன்னு இருக்கக்கூடாது, ரொம்பவும் பவுடராக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு முன்னே இந்த அம்மான் பச்சரிசி கீரையோட ஒரு 2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. தூளுப்பு வேண்டாம், கல்லுப்பை போதும்.
1 ஸ்பூன் போல் நம்ம இந்த பெருங்காய பொடி இதையும் போட்டுக்கோங்க. ஸோ இந்த உப்பே போதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது. ஜஸ்ட்டு சாதத்தில் போடும்போது உப்பு போடாமல் இந்த பொடியை போட்டு அப்படியே டைரெக்டாக சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக தான் கல் உப்பு போட்டு நான் அரைச்சிருக்கேன். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போடுங்க. நல்ல ஒரு வாயு தொல்லையை போக்கக்கூடியது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அம்மான் பச்சரிசி வயிற்று உபசத்தை நீக்கக்கூடியது. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த கீரை கேஸ் எல்லாம் வெளில கொண்டு வரும். ஸோ வயிறு வீக்கமாக இருக்குது, வயிறு உபசமாக இருக்குன்னா அதுக்கு சிறந்த மூலிகை இந்த அம்மான் பச்சரிசி. இருந்தாலும் கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதை மாதிரி கொரன்னு இருக்கக்கூடாது. கீரை இன்னும் நல்லா நைஸாக அரைச்சிப்போம். அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், நல்லா டைஜஷன் ஆகும். எதிர்ப்பு சக்தி வேணும்னும் பொழுது கண்டிப்பாக இந்த கீரையை எடுத்துக்கலாம். சித்த வைத்தியர்கள் சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆன்டி பாக்டீரியல், அதாவது பாக்டீரியா இன்ஃபெக்ஷனோ கிருமி இன்ஃபெக்ஷனோ வராமல் தடுக்கிற கீரை அப்படின்வாங்க. அதனால் எதிர்ப்பு சக்தி வேணும்னும் பொழுதும் இந்த கீரை அதிக அளவில் நம்ம எடுத்துக்கலாம். அதிக அளவில்னா என்ன, இப்போ கீரை போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். 1/2 கிலோ பருப்புக்கு இன்றைக்கி 25 கிராம் கீரை போட்டிருக்கேன். இதுதான் உங்களுக்கு நார்மலான அளவு. சில பேருக்கு இந்த கீரையோட கசப்பு தன்மை வாமிட் வராமல் இருக்கும், லூஸ் மோஷன் ஆகும். ஸோ உங்களுக்கு சாப்பிடும்பொழுது ஒரு கீரை ஒத்துக்கலைன்னா அதை எடுத்துக்காதீங்க. இந்த கீரைன்னு கிடையாது. சில பேருக்கு முருங்கைக்கீரை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகும், முருங்கைக்கீரையை சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதை மாதிரி உங்களுக்கு ஒத்துக்காத கீரைகளை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. இன்றைக்கி நான் பொடி பண்ணி வச்சுருக்க இந்த கீரை நம்ம சூடாக சாதத்துலேயும் சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இளம் வயதில் இருக்க ஆண்கள் பெண்கள் முகப்பரு வருதுன்னா இதை அரைச்சி நம்ம முகத்தில் அப்ளை பண்ணும்போது முகப்பரு போயிடும், முகமும் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இதை மாதிரி ஒரு முகப்பூச்சாவும் இதை பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு கீரை கடைகளில் கிடைக்காத இந்த கீரை விதைகளை உங்கள் தொட்டியில் போட மறக்காதீங்க. அடுத்தது நம்ம மூக்கிரட்டை கீரை, இதனோட நன்மைகள், இதை எப்படி கூட்டு செய்கிறது, இதை தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இதை மாதிரி நல்ல ஒரு மருத்துவ பயன் கொண்ட கீரை வகைகளை கஷ்டப்பட்டு சாப்பிடாமல் இஷ்டப்பட்டு சாப்பிட்றது எப்படி தெரிஞ்சுக்கணும் போது இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க விஜி தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.